ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே எங்களோடு இடைப்படுவாராக. அவர் வார்த்தை அனுப்பி குணப்படுத்துபவர், பலப்படுத்துகிறவர். இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அவர் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை முறியாமலும் பாதுகாக்கிறவராக. ஏனென்றால் சில காலங்களிலே சில நேரங்களிலே நாங்கள் மங்கி எறிகிற திரியை போலவும் ஒரு நெறிந்த நாணலை போலவும் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சோர்வை கொடுக்கிறவனாக இருக்கிறார். அவனுக்கு தெரியும் எப்படி எங்களை சோர்வுக்கு உள்ளாக்கலாம், எப்படி எங்களை மங்கி எறிகிற திரியை போலவும் நெறிந்த நாணலை போலவும் வைத்திருக்கலாம் என்று அவனுக்கு தெரியும். அது நிமித்தமாக அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மங்கி எறிகிற திரியை அணையாமல் பாதுகாக்கிறவர், நெறிந்த நாணலை முறியாமல் பாதுகாக்கிறவர் என்று சொல்லி அப்படியாக அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எங்களோடு கூட முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் எங்களோடு பிரயாணப்பட்டு வருகிறவராக இருக்கிறார். எங்களை வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்திலே பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக ஏனென்றால் மனுஷர்கள் கூட எங்களை இப்படியாக ஒரு சோர்வுக்குள்ளாக்கலாம். அப்படி ஏனென்றால் ஒரு காரியம் இருக்கிறது, எங்களை ஒரு ஆவிக்குரிய சினமடையும்படியாக சில மனிதர்கள் சில காரியங்கள் எங்களை செய்கிறது வேளையிலே ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். பவுலை பார்த்தோமாக இருந்தால் பவுலனுடைய வாழ்க்கையிலே பவுல் தன்னை ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு ஆளாக இருந்த ஒரு பவுலை, சவுலாக இருந்தவரை பவுலாக மாற்றுகிறார், தன்னுடைய ஊழியக்காரராக மாற்றுகிறார். அப்படியாக ஊழியக்காரனாக அந்த பவுல் மாறிய வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வந்தது. இப்ப உதாரணத்துக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் எங்களை உயர்த்துவது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு தான் உயர்த்தப்படுவதை தான் விரும்புவார், தாழ்த்தப்படுவதை விரும்புவதில்லை. ஆனால் அப்படியாக நாங்கள் தாழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது, நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இதிலே அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், அதிலே 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாங்கள் ஒருக்கா வாசிப்போம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். அப்ப பவுல் இந்த இடத்திற்கு ஊழியமாக போகின்ற வேளையிலே இதிலே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் என்று சொல்லி. அப்ப பவுல் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போனார். அவரோடு கூட அவருடைய சீசர்கள், உடன் ஊழியக்காரர்கள் அப்படியாக வந்திருப்பார்கள் நினைக்கிறேன். அப்படியாக போகின்ற வேளையிலே ஒரு பெண் ஒருவர் அந்த இடத்துக்கு வருகிறார். அந்த பெண் அந்த நேரம் மட்டும் வந்ததாக சொல்லவில்லை, அநேக நாட்கள் அந்த பவுல் கூடுகிற இடத்திலே, ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அந்த பெண்ணும் கூடினாள் என்று பார்க்கிறோம். அப்ப பவுலுக்கு முதல் ஒரு முறை சொல்லி இருப்பார், இவர் தேவனுடைய ஊழியக்காரன்,
இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் சந்தோஷப்பட்டிருந்தார். ஒரு பெண் இப்படியாக தன்னை குறித்து சொல்லுகிறார், தான் தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் என்று பவுல் சந்தோஷப்பட்டிருக்க கூடும். ஆனால் அநேக நாட்களாக தொடர்ந்து அந்த பெண், அந்த ஸ்திரீ அதே காரியத்தை சொல்லுகிறார். சந்தோஷப்பட்ட பவுல் இப்படியாக நினைத்திருப்பார், என்னத்துக்கு இந்த பெண் தொடர்ந்து வந்து என்னை இப்படியாக புகழுகிறார், தலையிலே தூக்கி வைத்து ஆடுகிறார் என்று சொல்லி இந்த பவுல் நினைத்திருக்க கூடும். அது நிமித்தமாகத்தான் பவுல் அப்படியாக ஆவிக்குரிய ரீதியிலே இப்படியாக பகுத்தறியத்தக்க அந்த ஊழியக்காரன் பவுல் இப்படியாக அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், இது ஒரு அசுத்த ஆவி, இது ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்று அறிந்து அந்த பெண்ணை விட்டு அந்த ஆவி வெளியே போக வேண்டும் என்று சொல்லி இப்படியாக கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி கடிந்து கொண்ட வேளையிலே அந்த பெண்ணை விட்டு அந்த அசுத்த ஆவி புறப்பட்டு சென்றது என்று சொல்லி இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது. இன்றும் நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லும்படியாக பிசாசானவன் இப்படியாக அந்த வழியிலே வந்து எங்களுக்குள்ளே குறுக்கிடக்கூடும். இந்த உலகத்திலே அநேக ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குள்ளே விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் தங்களை யாராவது புகழ்ந்து பேச வேண்டும், தங்களுக்கு சாதகமாக யாராவது சொல்ல வேண்டும், எதையாவது சொன்னால் அதை தீர்க்க தரிசனமாக எண்ணி நடந்து தேவ ஊழியர்கள் விழுகிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஏனென்றால் பிசாசு எப்படியும் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களை மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளை கூட வஞ்சிக்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிகிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த பவுல் அடிகளார் இந்த இடத்திலே தனக்கு பெருமை சேர்க்க கூடாது என்று சொல்லி அந்த ஆவியை பகிர்ந்தறிந்து இப்படியாக அந்த இடத்திலே இந்த விழுந்து போகக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து பவுல் இப்படியாக தப்பித்துக் கொண்டவராக அந்த இடத்திலே தனக்கு பெருமையை சேர்க்காமல் ஒரு காரியத்தை செய்த ஒரு மகனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் எங்களுக்கு வரக்கூடும். அப்படியான வேளையிலே இந்த பவுலை போல ஒரு நேர்மையான ஊழியக்காரனாக இப்படியாக அந்த ஆவிக்குரிய ஒரு சினம் எங்களுக்கு வர வேண்டும். எங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு சினம் இப்படியாக அநேக காரியங்களிலே வந்திருக்க கூடும். இப்பொழுதும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று அவரவர்களுக்கு தான் தெரியும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக ஆவிக்குரிய சினம் இப்படியாக எங்களுக்குள்ளே சில நேரங்களிலே வருகிறதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நாங்கள் ஒழுங்காக இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடி தேவனுடைய நீதியை தேடி நீதியிலே நடக்கிறவர்களாக இருப்போம். அந்த வேளையிலே ஏதாவது ஒரு வழியிலே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை டிஸ்டர்ப் பண்ணும்படியாக அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடும். வருகின்ற வேளையிலே நாங்கள் தேவனிடத்திலே படியாக கிட்டி சேர்ந்து தேவனுடைய ஆலோசனையின்படியாக நடக்கின்ற வேளையிலே தேவன் இவற்றிலிருந்து எங்களை பவுலை எப்படி விடுவித்தாரோ அதுபோல பவுலை மட்டுமில்லை, வேதத்திலே அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த வேளையிலே தேவன் இப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை விடுவித்தவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்கலாம் என்று பிசாசுக்கு தெரியும். தேவனுடைய ஊழியக்காரர்களை எப்படி வஞ்சிக்கலாம் என்று பிசாசுக்கு தெரியும். ஏனென்றால் அவருக்கு ஒரு சுய இச்சை ஒன்று இருக்கும். தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான ஒரு இச்சை ஒன்று இருக்கும். தன்னுடைய குடும்பத்தை குறித்ததான பல காரியங்களிலே இப்படியாக நடக்க வேண்டும் என்று இருக்கும். அந்த இச்சையிலே சுயநலத்திலே வந்து பிசாசானவன் இப்படியாக பிடிக்கிறவனாக இருக்கிறான். அப்படியாக பவுலை குறித்து அந்த இடத்திலே பிசாசுக்கு தெரியும். இந்த பவுல் வந்து எதற்கு முந்திக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்த வேண்டுமா, நான் போகிறேன் என்று சொல்லி சவுலாக இருந்த வேளையிலே அந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகளை இப்படியாக துன்பப்படுத்தினவராக இருந்தார். அந்த வேளையிலே பரிசேயர் சதிசேயர் இப்படியாக இஸ்ரேலில் இருக்கின்ற பெரிய பெரிய பதவியில இருப்பவர்கள் எல்லோரும் இந்த பவுலை இப்படியாக தூக்கி கதைத்திருப்பார்கள். இஸ்ரவேலுக்கு நீ ஒரு கிரீடமாக இருக்கிறாய், இஸ்ரவேலின் ஒரு போர் சேவகனாக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படியாக
இயேசு கிறிஸ்து என்று ஒருவரை பிரசங்கிக்கிறார்கள். அவரை சூழபடியாக சீசர்கள் இருக்கிறார்கள். இறந்து போன இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானவர்களை நீ துன்பப்படுத்துகிறாய், நீதான் இஸ்ரேலிலே ஹீரோ என்று சொல்லி அந்த பெருமைப்படுத்தி இருப்பார்கள் பவுலை. அப்படி இருந்த வேளையில அநேகரை துன்பப்படுத்தின பவுல் இன்னும் அநேகரை துன்பப்படுத்தும்படியாக அவர்களிடத்திலே நிருபத்தை கேட்டு வாங்கி எழுதி இப்படியாக போகிறார். தமஸ்குவுக்கு போகிறார் நினைக்கிறேன். அப்படி போகின்ற வேளையிலேதான் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அதிலிருந்து அந்த பவுலுக்கு தெரியும், என்னை இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களை இப்படியாக நாங்கள் இன்று உலக பிரகாரம் சொல்லுவோமாக இருந்தால் என்னை உசுப்பி விட்டு இப்படியாக என்னை வேடிக்கை பார்த்தவர்கள் இப்பொழுது நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற வேளையிலும் ஒரு பெண் என்னை இப்படியாக மேன்மை பாராட்டும்படியான காரியங்களை சொல்லி என்னை விட தள்ள பார்க்கிறார் என்று சொல்லித்தான் அந்த ஆவியை பகிர்ந்தறிந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு முறை சொல்லுகின்ற வேளையிலே அந்த பவுல் இப்படியாக அந்த ஆவியை கடிந்து கொள்ளவில்லை. ஏதோ தம்மை குறித்து சொல்லுகிறாள் என்று சொல்லி இப்படியாக விசுவாசித்திருப்பாரோ, தான் இப்படியாக உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் இந்த பெண் சொல்லுகிறாள், நல்லது, நல்ல விஷயம், அந்த பெண்ணுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது நினைத்திருப்பார். ஆனால் அநேகம் தரம்படியாக அந்த பவுலை இப்படியாக டிஸ்டர்ப் பண்ணுகின்ற வேளையிலே, அநேகம் தரம் பவுலை இப்படியாக உயர்த்தி பேசுகின்ற வேளையிலே தான் அந்த ஊழியக்காரன் இந்த பெண்ணை அறிந்து கொண்டார். இது ஒரு அசுத்த ஆவி, இது ஒரு குருவி சொல்லுகிற ஆவி என்று சொல்லி இவளை விட்டு போன்று கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் எங்களுடைய சுய இச்சை என்னவென்று அறிந்து இப்பொழுது நாங்களை உயர்த்தி கதைத்தால் எங்களுக்கு பிடிக்கும் என்று அறிந்த பிசாசு சில இடங்கள்ல எங்களை உயர்த்தி கதைத்து எங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல எங்களுக்கு என்ன பிடிக்கும், நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி நினைக்கிற அந்த காரியங்களை வைத்து பிசாசு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று சொல்லி, அப்படியாக நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று சொல்லி அநேகர் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தைக்குள்ளே வந்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கிறவர்களும் கூட சரி, தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் அநேக துன்ப துயரங்களுக்கு எல்லாம் கடந்து வந்திருப்பார்கள். மரணத்தின் இறுதி நிமிடம் வரைக்கும் கூட அவர்கள் சென்று வந்திருப்பார்கள். அப்படி சென்று வந்தும் அந்த பூமியில் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்கின்ற காரியங்கள் சரி கட்டப்பட்டு இனி பாவம் செய்யாது என்று திரும்ப ஒரு தேவனுடைய ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்களை தேவன் வழிநடத்தும்படியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்கள் அந்த தேவன் கொடுத்த அந்த அவர்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே நீதிமான்களுக்கு சரி கட்டப்பட்டு அவர் அந்த மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தேவன் கொடுக்கின்ற வேளையிலே அந்த சந்தர்ப்பத்தையும் தங்களுடைய பழைய காரியங்களுக்காக சொல்லுவார்கள். பழைய குருடி கதவை திரவடி என்பது போல ஊழியர்கள் செயல்படுவார்கள். பழைய குருடி கதவை திறவுங்கள் என்பது போல தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட்டார்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அது பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்கள், எங்களுக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட ஆண்டுகள் எல்லாம், கூட்டி கொடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று சொல்லி அந்த சரி கட்டியதற்கு பின்பதாக கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் அந்த முன்பு விட்ட பிழைகளை தேவன் கூட்டி கொடுத்த நாட்களிலே சரியாக செய்து அதை சரி செய்து நாங்கள் ஒப்புரவாக வேண்டியவர்களிடத்திலே ஒப்புரவாகி எங்களை சரிப்படுத்த கொடுத்த காலமாக இருக்கிறது. அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? முன்பு செய்த பாவங்கள் அக்கிரமங்களை தொடர்ந்து செய்வதற்கு சிலர் முயற்சி செய்வார்கள். பிரியமானவர்களே, நாங்களும் கூட அப்படியாக செய்கின்ற வேளையிலே எங்களுடைய நிலைமைகள் இப்படியாக பரிதவிக்கப்பட்ட காரியமாக இப்படியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி இருக்காமல் நாங்கள் தேவன் எங்களுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டுகள் அவற்றை நாங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்தி
நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கிருந்து கேட்கிறார்களோ தெரியவில்லை. அவர்களோடு கூட தேவன் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை எங்களை ஊன்ற கட்டுகிறதாக இருக்கிறது. எங்களை இப்படியாக அந்த தேவனுடைய வார்த்தை கட்டி அப்படியாக எங்களை தேவனுடைய பாதையிலே வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதிலே சங்கீத புத்தகம் 4வது அதிகாரம், அதிலே 4வது வசனம் நாங்கள் வாசிப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலே எங்களுக்கு கோபங்கள் வருகிறதாக இருக்கிறது. அந்த கோபம் சில வேளைகளிலே அது நியாயமான கோபமாக இருக்கும். எங்களை நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே, தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற வேளையிலே, தேவனுக்கு முன்பதாக சரியாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்துபடியாக நடந்து போகின்ற வேளையிலே எங்களை சிலர் டிஸ்டர்ப் பண்ணுவார்கள், சிலர் இப்படியாக கோபப்படுத்துவார்கள். சம்பந்தமே இல்லாத காரியங்களை நுழைத்து சூழ்நிலைக்கு ஒவ்வாத காரியங்களை கொண்டு வந்து எங்களை கோபப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி கோபப்படுத்தினால் இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமென். தேவன் சொல்லுகிறார், இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் கொடுத்த ஞானத்தின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி, படுக்கையிலே இப்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே பேசிக்கொண்டு, படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் அதை குறித்து பேசிக்கொண்டு எங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவனுக்கு தெரியும், ஓகே, பிழையான காரியம் தான், என்னுடைய பிள்ளை கோபப்படுகின்றான், அந்த கோபத்தின் நிமித்தம் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் அது ஒரு விபரீதமான காரியமாக என்னுடைய பிள்ளைக்கு முடிந்துவிடும். அது நிமித்தமாக நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படி அமர்ந்திருக்கின்ற வேளையிலே தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏனென்றால் உத்தமருக்கு தேவன் துணையாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். உத்தமனுக்கு, அவர் உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எங்களுக்காகத்தான் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஒரு படி உயர்த்தும்படியாய், இன்னும் என்னுடைய பிள்ளை வளரும்படியாய் அவருடைய விசுவாசத்தை இப்படியாக பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு என்னோட ஊர்ல ஒரு பழமொழி சொல்லிவினோம். அந்த பழமொழியை மாற்றி சொல்லுகிறேன். பேய் ஆண்டால் என்ன, பிசாசு ஆண்டால் என்ன என்று இருக்கக்கூடாது. என்ன, ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவருக்குள்ளே அதிகாரங்களை தந்திருக்கிறார். பேய் ஆண்டால் என்ன, பிசாசு ஆண்டால் என்ன என்று இருக்கக்கூடாது. என்றால் நாங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டியவர்கள். தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்க வேண்டும், தேவனுடைய ஊழியர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக சாட்சியாய் வாழ வேண்டும். மற்றவர்கள் பார்க்கின்ற வேளையிலே மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை விரல் நீட்டி கதைக்க கூடாது என்று சொல்லி இப்படியாக சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பேய் ஆண்டால் என்ன, பிசாசு ஆண்டால் என்ன என்று நாங்கள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எங்களுடைய ஒரு சொற்ப காரியங்கள், எங்களுடைய சுயநலங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட இதே உலகத்தை பழமொழியிலே சொல்வார்கள், பச்சோந்திகளாக இருக்கக்கூடாது. ஏன்னா கலருக்கு கலர் மாறுவோம், அதுக்கேற்றது மாதிரி கலர் மாறி இப்படியாக நாங்கள் நெளிவு சுழிவாக எங்கெல்லாம் பாதை திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுகளுக்கு எல்லாம் அப்படி ஓடி திருவோம். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவருக்குள்ளே திடனாக இருக்க வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதில் நான் 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 4:1 வசனம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று. ஏனென்றால் நான் நெருக்கத்திலே இருந்த வேளையிலே எனக்கு விசாலத்தை உண்டாக்கினவர், நான் கூப்பிடுகையிலே எனக்கு பதில் தருபவர்,
அப்படியாக பதில் தருகின்ற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி இந்த தாவீது பக்தன் சொல்லுகிறார். இந்த தாவீதுக்கு வந்த நெருக்கங்களில் எல்லாம் அவரோட கூட இருந்து அவருக்கு விசாலம் உண்டாக்கி அந்த தாவீதை நடக்க பண்ணினவர் இந்த தேவன் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக தாவீது சொல்லுகிறார். இதுல 2வது வசனம் சொல்லு, அதை வாசிப்போம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? ஆமென். எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று இந்த தாவீது சொல்லுகிறார். அப்படியாக இந்த தாவீதுக்கு வந்த காலங்களில் இந்த தாவீது அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறார். ஆனால் அந்த இஸ்ரேலிலேயே பெரிய ஒரு வீரன் யார் என்றால் சவுல் தான். சவுல் தான் பெரிய வீரன். இஸ்ரேல்ல எல்லாருக்கும் மேல அவன் உயரமாக இருந்தான். அப்படி ஒரு பெரிய ஒரு வீரனாக சவுல் இருந்தார், சவுல் ராஜா. அந்த வேளையிலே சவுல் யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்திலே ஒரு இளையவன், ஒரு சிறுவன், இப்படியாக ஒரு சிவந்த மேனியுடையவன் அந்த இடத்திலே போய் இப்படியாக அந்த கோலியாத்தை இப்படியாக வின் பண்ணுகிறார், வெற்றி கொள்ளுகிறார். அப்படியாக தேவன் அந்த தாவீதுக்கு ஒரு மகிமையை கொடுத்திருந்தார். அந்த மகிமையை அவமானப்படுத்தும்படியாக வீணானதை விரும்பி பொய்யை நாடுகிற ஜனங்கள் இந்த தாவீதை குற்றப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதான் தாவீது 3வது வசனத்திலே சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பாராம். நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே நேர்மையாக நடந்து உண்மையாக நடந்து தேவனுடைய சித்தத்தின்படியாக நாங்கள் நடக்கிற எங்களை கர்த்தர் இப்படியாக கேட்பாராம். பக்தி உள்ளவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். தெரிந்து கொண்டதன் நிமித்தமாக நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையிலே அவர் கேட்பார் என்று இந்த தாவீது சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அப்படி நாங்கள் நடந்தோமாக இருந்தால் நாங்கள் இப்படியாக கூப்பிடுகின்ற வேளையிலே தேவன் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பீர்கள். உங்கள் படுக்கையிலே இருக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லி இப்படியாக சொல்லப்படுகிறது. பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே, இப்படியாக பிழையான சூழ்நிலைகள், மற்றவர்களால் நெருக்கங்கள் வருகின்ற வேளையிலே நாங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்போம் பிரியமானவர்கள். அதான் தாவீது சொல்லுகிறார். தாவீதுக்கு வராத நெருக்கங்கள் என்று ஒன்றும் இல்லை. அப்படியாக வருகின்ற வேளையிலே கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருந்தார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 6வது வசனம் சொல்லுகிறது, எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி இந்த தாவீது சொல்லுகிறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் வைத்தீர் என்று சொல்லி தாவீது வாழ்ந்த காலத்திலே தாவீது காடு வீடாக ஓடித் திரிகிறார், மலைகள் குன்றுகள் என்று ஓடித் திரிகிறார். இப்படியாக அடுத்த ராஜாவின் இடத்திலே போய் புகலிடம் சேர்கிறார். இந்த தாவீது இவன் அல்லவா அந்த கோலியாத்தை கொன்றவன், இவன் அல்லவா எங்களுக்கு எதிரி என்று சொல்லி சொன்ன வேளையிலே பைத்தியக்காரனை போல அந்த இடத்திலே நுரை கக்கி இப்படியாக நடிக்கிறார். நடித்து தப்ப வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்ற வேளையிலே தான் அப்படியாக இருந்த தாவீது தான் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் ராஜாவா இருக்கலாம். அப்படியாக சவுல் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே சவுல் ராஜாவா இருக்கலாம், திராட்சை ரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலமாக இருக்கலாம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ராஜ அரண்மனையிலே. ஆனாலும் அவர்கள் சந்தோஷத்தை பார்க்கல. நான் இந்த மலைகளிலே குகைகளிலே ஓடித்திருந்து ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும்படி இப்படியாக என்னுடைய சந்தோஷத்தை பெருக பண்ணும் என்று சொல்லி இந்த தாவீது கேட்ட வேளையிலே தாவீதினுடைய சந்தோஷத்தை பெருக பண்ணின தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலும் இந்த தாவீது கர்த்தரை நம்பி நேர்மையான வழியிலே உண்மையான வழியிலே சாட்சியை காத்துக்கொண்டு நடந்து இப்படியாக சந்தோஷமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக இருக்கிற ஒரு தாவீதாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த எல்லாவற்றையும் தாவீது வர விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். என்ன காரியம் என்றால்
தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக இருந்தான். தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்று அறிந்து அதன்படி நடந்த வேளையிலே தாவீதை சுற்றிலும் இப்படியாக சத்துருக்கள் பெருகிய வேளையிலும் அந்த சத்துருக்களால் தாவீதை தொட முடியவில்லை என்று பார்க்கிறோம். இந்த சவுலை பார்த்தோமாக இருந்தால் சவுலுக்கு என்ன வேலை என்றால் அந்த தேசத்தை பாதுகாப்பது. சவுலுக்கு என்ன வேலை என்றால் அந்த தேசத்தை பாதுகாப்பது, அந்த மக்களை பாதுகாப்பது, யுத்தங்கள் எதிரிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் வந்தால் அந்த எதிரிகளை நிர்மூலம் பண்ணுவதுதான் இந்த சவுலுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். சவுலை அதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் சவுல் தன்னுடைய வேலைகளை பார்க்காமல் ஒரு தெள்ள பூச்சியை போல இருந்த தாவீதை பின்தொடர்ந்தார் என்று பார்க்கிறோம். தாவீதை பின்தொடர்ந்தார் என்றால் தாவீது தேவனுக்கு பிரியமாக நடந்தவன், தேவனாலே காரியங்களை சாதிக்கின்றவன். அப்படியாக சவுலுக்கு ஒரு தொல்லையும் கொடுக்காமல் இப்படியாக நடந்த தாவீதுக்கு பின்னாலே இந்த சவுல் ஓடித்திருந்தார் என்று பார்க்கிறோம். கடைசியிலே பார்த்தோமா என்றால் சவுலுக்கு எதிர்பாராத காரியமாக அந்த இடத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது. சவுலுடைய காரியம் இப்படியாக முடிந்து என்று பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்படியாக தேவன் என்ன நோக்கத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தின்படியாக நாங்கள் நடக்கின்ற வேளையிலே இந்த தாவீது சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தாங்கும் என்று தேற்றும் என்ற வார்த்தையின்படியாக இப்படியாக தாவீதை தேற்றியது, தாங்கியது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான். ஏனென்றால் அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் நாங்கள் தேவனையே நம்பி இருக்கிறோம். நம்பி இருக்கின்ற வேளையிலே அவர் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வாராம். நாங்கள் மனுஷரை நம்பவில்லை, மனுஷர்கள் எங்களுக்கு தருகிற புகழ்ச்சியை நம்பவில்லை. ஏனென்றால் தேவனை நம்பி இருக்கிறோம். தேவன் எங்களுக்கு ஒரு காரியம் செய்வார், ஒரு இரக்கம் செய்வார் என்று சொல்லி வேலைக்காரிகள் எஜமானுடைய கரங்களை இப்படி நோக்கி இருப்பது போல, வேலைக்காரர்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல எங்களுடைய முகம் எப்பொழுதும் தேவனை நோக்கி இருக்கிறது நிமித்தமாக அவர் எங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராயிருக்கிறார், நாங்கள் நடக்கிற பாதையை அகலமாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இதிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 18வது சங்கீதம், அதிலே 1வது வசனம் சொல்லுகிறது, அதை வாசிப்போம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீதுடைய பெலன் எல்லாம் கர்த்தராக இருந்தார், தேவனாக இருந்தார். அதான் தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவற்றை தேவன் என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் என்னுடைய பலமாகிய கர்த்தர், என்னுடைய கேடகமாகிய கர்த்தர் இப்படியாக என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அவைகளை நான் இப்படியாக கொன்று போட்டேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே இருந்தான். கோலியாத் வந்த வேளையிலே இந்த கரடியை போலவும் இந்த சிங்கத்தை போல இவனும் ஒருவன் தான், இந்த மிருகங்களை போல இவனும் ஒருவன் தான், இதையும் தேவன் என்னிடத்திலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த தாவீது அவர்களை கொண்ட அந்த கோலியாத்தை வெற்றி கொண்டவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணியக்கமும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக எனக்கு கேடகமாக இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், இரட்சணிய கொம்பாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி சொன்னார் இந்த தாவீது. அதன்படியாக தேவன் நடத்தினார். அப்படித்தான் நெருக்கங்கள் வருகின்ற வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். படுக்கையிலே நாங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருப்பதுதான் எங்களுக்கு நல்லது. ஏனென்றால் மிகுதியான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். தாவீதுக்கு வந்த அந்த சூழ்நிலைகள், அந்த துன்ப துயர வேளையிலே எல்லாவற்றிலும் இப்படியாக தாவீது தன்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அந்த ராஜாவை குறித்து வெளியிலே பேச முடியாது. அப்படி பேசினால் இப்படியாக தேச விரோத சட்டமாக மாறிவிடும். ஏனென்றால் ஒரு ராஜாவை குறித்து அந்த தேசத்து ஜனங்கள் பேசினால்
தேச விரோத சட்டமாயிடும். ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லை. என்றால் தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவை குறித்து பேசினால், எதிராக கதைத்தாலோ கை நட்டினாலோ தேவனுக்கு விரோதமாக குற்ற செயல் புரிந்தது போல தேவ நிந்தனை சட்டத்துக்குள்ளே அது வந்துவிடும் என்று தாவீதுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற வேளையில் என்ன செய்ய முடியும்? இப்படியாக நெருக்கப்படுகிறார், சவுலாலே நெருக்கப்படுகிறார், இஸ்ரேல் ஜனங்களால் நெருக்கப்படுகிறார். இந்த ரட்சிப்பை, இந்த தாவீதை கொண்டு ரட்சிப்பை தேவன் கட்டளை எடுத்தார். இந்த பெரிய கோலியாத்தை ஜெயிக்க வைத்தார். அப்படிப்பட்ட தாவீதுக்கு இப்படியாக நெருக்கங்கள் வருகின்றது. நெருக்கங்கள் வருகின்ற வேளையிலே அவற்றை பேச முடியாது, அவர்களை குறித்து தூசிக்க முடியாது. ஆனால் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அமர்ந்திருந்த வேளையிலே தேவன் இந்த தாவீதுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தாவீது சொல்லுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி, அப்படியாக சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். எந்த வேளையிலும் நாங்கள் துதிக்க வேண்டும். எரிகோ மதிலை இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி துதிக்கும்படியாக தேவனிடத்தில் இந்த கட்டளை பெற்றார்கள். அப்படி துதிக்கின்ற வேளையிலே எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. இந்த காலத்திலும் நாங்கள் பிரச்சனைகள் வருகின்ற வேளையிலே தாவீதை போலதான் அந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் சொல்லி ஜெபிப்பதென்றே எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அப்படியான ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கும். இடியப்ப சிக்கலை போல பிரச்சனை இருக்கும். அதை சொல்லி ஜெபிக்கவே எங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். ஆனால் நாங்கள் துதிக்க முடியும். நாங்கள் ஒரு இக்கட்டிலே இருக்கின்ற வேளையிலே, மங்கி எறிகிற திரியை போல இருக்கின்ற வேளையிலே, நெறிந்த நாணலாக இருக்கின்ற வேளையிலே, ஏனென்றால் மற்றவர்களால் நெருக்கப்படுகின்ற வேளையிலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே இருப்போம். எங்களை குற்ற மனச்சாட்சிக்குள்ளே விழுத்துமா போல சில காரியங்கள் வருகின்ற வேளையிலே ஒன்று செய்ய முடியும், தேவனை நோக்கி துதிக்க முடியும். துதிக்கின்ற வேளையிலே இப்படியாக அந்த துதிக்கு பாத்திரர் எங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியில் இருந்து புகை எழும்பிட்டு, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தளல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதனங்களின் கீழ் காருளில் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் சட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கி கரும்புணல்களை ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினாலே அவருடைய மேகங்கள் பறந்து விலகிட்டு, கல்மலையும் நெருப்பு தளலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மலையும் நெருப்பு தளலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாசத்து காற்றினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்று சொன்னார். அப்படியாக இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த அனுபவங்கள். அதைத்தான் சங்கீதமாக பாடுகிறார். தேவன் எப்பொழுதுமே தம்மை நம்பினவர்களை கைவிடுவதில்லை. அவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனிதனை தேவன் கைவிடுவதில்லை என்று தேவன் அறிந்து கொண்டார். ஏனென்றால் இந்த தாவீது செய்த சில தவறுகளுக்கு அந்த தாவீதுக்கு இந்த பூமியிலே தேவன் சரி கட்டினார். சரி கட்டி விட்டு மிகுதியான காலங்களை இப்படியாக தாவீதுடைய கரத்திலே கொடுத்தார். கொடுத்த வேளையிலே தாவீது முன்பு செய்த தவறுகளை திருத்திக் கொண்டார். திருத்திக் கொண்டு வாழுகின்ற வேளையிலே இந்த தாவீது வரவர விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுக்கும் கூட்டி கொடுக்கப்பட்ட காலத்திலே மரணத்தின் விளிம்பிலே கூட நாங்கள் சென்று வந்திருக்கலாம். அந்த மரணத்தின் விளிம்பிலே சென்று எங்களை தப்பிக்க வைத்த அந்த தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை,
இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி, இனி பாவம் செய்யாதே, நீ விட்ட தவறுகளை சரி செய்வதற்குரிய காலத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்காக ஓடாமல் இருந்த, பிழையாக என்னுடைய வழியிலே ஓடாமல் வேறு வழியிலே ஓடின உன்னை, மற்றவர்களை புண்படுத்தி துன்பப்படுத்தி துரத்தின உன்னை, இப்படியாக சவுல் எப்படி தன்னை பின்பற்றினவர்களை துன்பப்படுத்தி சிதறடித்தானோ, அப்படிப்பட்டு சிதறடித்த உன்னை இந்த ஆண்டவருடைய ஊழியக்காரனாக மீண்டும் உனக்கு ஒரு மிகுதியான காலத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்திலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து படியாக ஓடு, அப்பொழுது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, உனக்கு சுயநலமாக சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, அந்த குறிகாரி சொன்ன புகழ்ச்சியான கதைகளை நம்பினது போல அப்படியாக பவுல் அடிகளார் நம்பாமல் இப்படியாக அந்த புகழ்ச்சிகளை தள்ளிவிட்டு, தன்னுடைய சுயநலங்களை தள்ளிவிட்டு இப்படியாக ஓடின வேளையிலே இந்த சவுலாக இருந்து மாறிய அந்த பவுலை இப்படியாக தேவன் தன்னுடைய பாதையிலே நடத்தி தேவனுக்கு மகிமையாக அந்த பவுலுடைய வாழ்க்கையை முடிய பண்ணார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதான் பவுலுடைய நிறுவத்தை இன்று நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை தெரியும், அவர் சொல்லுவார், நாங்கள் ஒரு நிருபமாக மாற வேண்டும், நாங்கள் நிருபமாக மாற வேண்டும். பவுல் அடிகளார் இப்படி நிருபமாக மாறினாரோ, அதுபோல எங்களுடைய வாழ்நாள் முடிகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சாட்சி ஒரு நிருபமாக மாறி மற்றவர்கள் எங்களை பின்தொடர வேண்டும், மற்றவர்கள் எங்களுடைய சாட்சியை கூறி நாம் இப்படி இருந்தால் வாழ்ந்தால் இப்படியான ஒரு தேவ பிள்ளை போல வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாணலை முடியாமலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று. எங்களுக்கு தேவனுடைய பாதையிலே நடக்கிற எங்களுக்கு சில வேளையிலே சினம் வரும். ஏனென்றால் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார்கள், துன்பப்படுத்துவார்கள், சம்பந்தம் இல்லாத காரியங்களை கொண்டு வந்து எங்களை இப்படியாக ஏதோ ஒரு காரியத்தை உண்டு பண்ணி இப்படியாக நான் சொன்னது போல மங்கி எறிகிற திரிகளாக எங்களை மாற்ற முயற்சிப்பார்கள். நெறிந்த நாணலாக எங்களை நெறிந்த நாளலாக முறிய பண்ண முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும், இப்படி செய்தால் தான் இவனை இப்படியாக சோர்வு கொண்டாக பண்ணலாம் என்று சொல்லி, அப்படி செய்கின்ற வேளையிலும் தேவனுடைய உதவியோடு நாங்கள் துதித்து இப்படியாக முன்னேறி செல்லுகின்ற வேளையிலே தேவன் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவராக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பதாக. நாங்கள் இந்த பாடலை பாடி மிகுதியான காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமென். தாவீதை நினைக்கும் வேளையிலே அவர், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொன்னவராக இருக்கிறார். அப்படியே செய்தவராக இருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எங்களையும் தாவீதை போல நடத்தி எல்லா நாசமோசங்களுக்கும் எல்லா துன்ப துயரங்களுக்கும் அவர் விலகி காக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா Yeah.
கண்களை மூடிவிட்டு சகோதரன் வந்து மீதியான காரியங்களுக்குள்ளாய் வழி நடத்துவார். ஆமென்.